ஹலோ கைஸ், வெல்கம் நம்ம கலெக்ஸ் அண்ட் வெல்கம் டு சால்டர்ஸ் டியூட்டோரியல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு பிரைமரி ஃபீச்சர்ஸ் வந்து எப்படி வந்து சால்டர்ஸில் வரையிறது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ பிரைமரி ஃபீச்சர்ஸ்னால் ஜஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட், ரிவால்வ், ஸ்வீப், லாஃப்டட், பேஸ் அண்ட் பவுண்டரி பேஸ், இந்த 5 பிரைமரி ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி வந்து நம்ம வரைய போகிறோம், ஸோ இதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் வந்து எந்தெந்த இடத்துல வந்து இந்த பிரைமரி ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதும் ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். எந்த ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஃபுல் டேட்டா வந்து மேபி வந்து மிஸ் ஆகலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சால்டர்ஸ் எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே வந்து கிரியேட் நியூ டாக்குமெண்ட் போயிட்டு பார்ட் ஃபைல ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு செக் விஷயம் யூனிட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ யூனிட் ஸ்டாண்டர்ட் வந்து மில்லிமீட்டர், கிராம், செகண்டில் இருக்காங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷனை வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷனுக்கு தேவையான விஷயம் வந்து ரெண்டு தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு க்ளோஸ்டு ஸ்கெட்ச் வேணும். செகண்ட் வந்து ஒரு எண்ட் கண்டிஷன் வேணும். எவ்வளோ தூரத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எண்ட் கண்டிஷன் மட்டும் இருந்தால் போதும், நம்மளால் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிக்கிறேன். டாப் லைனை கிளிக் பண்ணிட்டு ஸ்கெட்ச் போய்ட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு ரெக்டாங்கிள் நான் வரைய போகிறேன். ஓகே, இங்கே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து அண்டர் டிஃபைன் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்குது. ஸோ ஏன் இது அண்டர் டிஃபைன்னா, இதுக்கு வந்து நம்ம டைமென்ஷன் கொடுக்கல. ஸோ இது வந்து இட் மேபி இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், எவ்வளோ பெருசான இருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு டைமென்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஸ்மார்ட் டைமென்ஷன் போயிட்டு அதுக்கான டைமென்ஷன் ஜஸ்ட் ஒரு 100 கொடுத்துக்கிறேன். இதுக்கும் ஒரு 200 கொடுத்துக்கிறேன். எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் ஃபீச்சர் போய்ட்டு இந்த ஸ்கெட்ச் வந்து செலக்டடில் இருக்கணும். ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே எக்ஸ்ட்ரூட் அப்புறம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகுது. இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ பிளைண்ட் இருக்குது, அப் டு வெர்டெக்ஸ் இருக்குது, அப் டு சர்ஃபேஸ் இருக்குது, ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ் இருக்குது, அப் டு பாடி இருக்குது, மிட் பிளேன் இருக்குது. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டாக எப்படி வேணுங்கிறத வந்து நம்மளாக சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்குலர் பிளேட் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஷேப்ஸ் இருக்குது. இந்த ஒரு இங்கேருந்து எக்ஸ்ட்ரூட் ஆகி அந்த சர்ஃபேஸ் வரைக்கும் போனால் போதும், அதில் அடுத்த பாடி வரைக்கும் போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனை மட்டும் இது மாதிரி மற்ற ஆப்ஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நான் பிளைண்டை மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். ஸோ பிளைண்ட் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்ஷனில் வந்து எனக்கு ஏரோ காட்டுது. ஸோ இந்த டேரக்ஷனில் மட்டும் தான் வந்து என்னோட எக்ஸ்ட்ரூட் வந்து இப்போ இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் டைமென்ஷன் கொடுத்துறேன், 20 கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு வந்து இந்த சைடு வேணும், ஆப்போசிட் சைடும் வேணும் அப்படின்னா டேரக்ஷன் 2 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு என்ன டைமென்ஷன் போடுறீங்களோ அந்த டைமென்ஷனில் வந்து நமக்கு வந்து அந்த சைட்லையுமே எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பண்ணிட்டு ஓகே பண்ணிடுங்க. ஓகேவா, அவ்வளோதான். நமக்கான ஒரு எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் வந்து இங்கே யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதே வந்து நம்ம அப் டு பாடி, அப் டு வெர்டெக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் இங்கே ஒரு ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் பார் அழுத்திட்டு ஜஸ்ட் நார்மல் 2. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்கெட்ச் வரைகிறேன். இது கிளிக் பண்ணிட்டு ஒரு ஸ்கெட்ச் வரைகிறேன். ஜஸ்ட்டு எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ திருப்பி வந்து இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிட்டு நான் எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறேன். எனக்கு வந்து இங்கிட்ட எக்ஸ்ட்ரூட் ஆகுது. ஸோ அது டேரக்ஷனை மாற்றிக்கிறேன். ஸோ பிளைண்ட் இல்லாமல் த்ரூ ஆல் கொடுத்தா ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரூட் ஆயிரும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது மூலிமா. ஸோ அப் டு வெர்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு எட்ஜ் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நான் இந்த எட்ஜ் செலக்ட் பண்ணேன்னா அது வரைக்கும் எனக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ இது இல்லாமல் நடுவில் வேறு எட்ஜஸ் இருந்துச்சுன்னா, இங்கே ஒரு எட்ஜ் இருக்குன்னா அந்த எட்ஜை நான் கிளிக் பண்ணேன்னா அந்த எட்ஜ் வரைக்கும் அது வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகும். இது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ சர்ஃபேஸும் அதே தான். இப்போ வந்து இன்கேஸ் இது இங்கே ஒரு எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த சர்ஃபேஸ் கிளிக் பண்ணால் அந்த சர்ஃபேஸ் வரைக்கும் வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் நடக்கும். ஸோ ஜஸ்ட் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து எனக்கு ஃபுல்லாகவே இவ்வளோ தடவை வந்துடுச்சு. ஸோ இதான் வந்து அப் டு சர்ஃபேஸோட ஒரு ஃபீச்சராக இருக்கும். ஸோ ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ்னால், ஸோ இங்கே இந்த சர்ஃபேஸ் வந்து நான் ஆஃப்செட்டாக அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் வரணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேருந்து வந்து ஆஃப்செட்டாக இருக்குது. அந்த எவ்வளோ ஆஃப்செட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து இங்கே நம்ம வேல்யூவாக கொடுத்துக்கலாம். ஸோ 30 mm வந்து இந்த ஃபேஸ்லேருந்து இந்த ஃபேஸில் வந்து 30 mm தள்ளி இருக்கணும் அப்படின்னா அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் இங்கே கொடுத்துருங்க. ஜஸ்ட் நான் 50 கொடுக்குறேன், இது தள்ளி போகும். ஸோ அதேமாதிரி என்னென்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கேற்ற ஒரு மூமெண்ட் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இதுவும் ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இது தவிர பார்த்தோன்னா அப் டு பாடியும் அதே தான். அப் டு பாடி வந்து இன்கேஸ் இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா, இங்கே ஒரு பாடி இருக்குன்னா அதை கிளிக் பண்ணிட்டோன்னா அது வரைக்கும் வந்து நம்மளால் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷனை கொண்டு வர முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியாது, அப் டு பாடியை. ஸோ ஒரு நடுவில் ஒரு பாடி இருந்தால் மட்டும் அந்த பாடியை செலக்ட் பண்ணிட்டோன்னா அவ்வளோ தூரம் மட்டும் எக்ஸ்ட்ரூட் ஆகும். இது ஒரு ஆப்ஷனாக இருக்கும்.
ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா மிட் பிளேன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ மிட் பிளேன்னா அது வந்து சென்டராக அந்த நீங்கள் கொடுத்த ஸ்கெட்ச் வந்து சென்டராக எடுத்துக்கும். சென்டராக எடுத்துகிட்டு 2 சைடுமே எக்ஸ்ட்ரூட் ஆகும். நீங்கள் டோட்டலாக என்ன வேல்யூ கொடுத்துருக்கீங்களோ அந்த வேலையை வந்து பாதியாக பிரிச்சுட்டு 2 சைடும் வந்து ஈக்குவலாக வந்து நம்ம பிரித்து கொடுக்குறதா வந்து மிட் பிளேன் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவுமே வந்து ஒரு சில அப்ளிகேஷன் ஓரியன்டில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நான் இந்த எக்ஸ்ட்ரூட் நான் முடிச்சுக்கிறேன். செகண்ட் ஒன் ரிவால்வ் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஃபீச்சர் தான். ஸோ இதுக்கு வந்து நமக்கு தேவையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கெட்ச் வந்து தேவை, அதாவது க்ளோஸ்டு ஸ்கெட்ச் மற்றும் வந்து நமக்கு ஒரு சென்டர் ஆக்சிஸ் தேவை. இந்த 2 விஷயம் மட்டும் இருந்தால் போதும் நம்மளால் வந்து இந்த ஃபீச்சர் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் வந்து நான் ஒரு பிளேன் சூஸ் பண்ணிக்கிறேன், ரைட் பிளேன் சூஸ் பண்ணிட்டு ஸ்கெட்ச் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து எனக்கு சென்ட்ரல் லைன் எடுத்துக்கலாம். சென்ட்ரல் லைன் வந்து நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன். லைனோட அந்த ட்ராப் டவுன் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு சென்டர் லைன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குங்க, இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி சென்டர்லேருந்து ஜஸ்ட் ஒரு வரைஞ்சிக்கங்க. ஓகேவா, வரைஞ்சிக்கிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்கெட்சை வரையலாம். ஸோ ஸ்கெட்சுக்குமே வந்து லைன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் வரைய போகிறேன். ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் ஒன்று வரைகிறேன், ரெக்டாங்கிள் பாக்ஸ். ஸோ இது வந்து இன்னுமே அண்டர் டிஃபைனில் இருக்குது. ஜஸ்ட் வந்து நான் அதுக்கான வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். ஒரு 100 கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதோட ஒரு ரிவால்வ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம சிலிண்டர் காம்பனன்ட்ஸை மட்டும் தான் வந்து ரிவால்வில் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இதுவுமே ஒரு சிலிண்டர் தான், ஒரு சாலிட் சிலிண்டர் அப்படி சொல்ல முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு டயாமீட்டர் இருக்கும். ஸோ டயாமீட்டருக்கு வந்து இந்த சென்டர் ஆக்சிஸ் கிளிக் பண்ணிட்டு இந்த அவுட்டர் எட்ஜை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இங்கே லைட்டாக ட்ராப் இழுத்துட்டு வந்தீங்கன்னா நமக்கான ஒரு டயாமீட்டர் வந்து, ஸோ இங்கே வந்து என்ன டயாமீட்டரோ அதை கொடுத்துங்க. ஸோ நான் 15 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இங்கே ஒரு க்ளோஸ்டு ஸ்கெட்சும் இருக்குது, அதுவும் ஃபுல்லி டிஃபைனில் இருக்குது. ப்ளஸ் வந்து எனக்கு ஒரு சென்டர் ஆக்சிஸும் இருக்குது. ஜஸ்ட் வந்து நான் எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு இங்கே ரிவால்வ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிட்டா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிவால்வ் ஆயிடுச்சு. ரிவால்வ் வந்து இங்கே ஃபுல் ரெவல்யூஷனுக்கு வேணாம், 360 டிகிரிக்கு வேணாம், ஒரு பர்டிகுலர் டிகிரிக்கு மட்டும் நான் வந்து ரிவால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த ஃபீச்சரை ரைட் கிளிக் பண்ணிட்டு எடிட் ஃபீச்சர் போய்க்குங்க. எப்படி வந்து எக்ஸ்ட்ரூடில் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம இங்கே எவ்வளோ டிகிரி அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டாக 360 டிகிரி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஒரு 180 டிகிரியோட மாற்றிக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது 180 டிகிரிக்கு கட் பண்ணிடுச்சு. ஸோ ஹாஃப் அப்படியே ஸ்லைஸ் பண்ணிடுச்சு. ஸோ இதே வந்து நம்ம டபுள் சைடும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டேரக்ஷன் கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு 50 டிகிரி இல்லை 90 டிகிரி கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த ஆப்போசிட்லேருந்து இங்கிட்டு வந்து நம்ம என்ன டிகிரி கொடுக்குமோ அந்த டிகிரிக்கான ரெவல்யூஷன் வந்து இங்கே கிரியேட் ஆயிரும். ஸோ இதுவுமே வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இதை தவிர வந்து ரிவால்வில் மேக்ஸிமம் வர கிடையாது. ஸோ இதுக்கான ஒரு இன்ஜினியரிங் அப்ளிகேஷனே வந்து வீடியோ கடைசியில் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க, தொடர்ந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க என்ன பார்த்தீங்கன்னா ஸ்வீப் பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைன்னா ஒரு ப்ரொஃபைல் தேவை. ப்ரொஃபைல்னால் ஒரு ஸ்கெட்ச் தேவை, க்ளோஸ்டு ஸ்கெட்சாக இருக்கணும். ப்ளஸ் வந்து அதுக்கான ஒரு பேத் தேவை. ஸோ இது 2 மட்டும் இருந்தால் போதும் நமக்கு வந்து இந்த ஸ்வீப் ஆப்ஷன் வந்து நம்மளால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ரைட் பிளேன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஸ்கெட்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா பேத் தேவை, ஒரு பாதை தேவை. எந்த பாதையிலேருந்து எனக்கு ஸ்வீப் வேணுங்கிற மாதிரி. ஸோ வந்து நான் இங்கே ஜஸ்ட் ஸ்ப்ளைன் கொடுத்துக்கிறேன். இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கங்க, கிளிக் பண்ணிட்டு எஸ்கேப் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு பேத் ஒன்று கிடச்சிடும். ஸோ இப்போ வந்து எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு வந்து இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரொஃபைலை வரையணும். ஸோ இங்கே ஒரு ரவுண்டு வரைஞ்சினா இந்த ரவுண்டு அப்படியே இப்படி போச்சுன்னா அதான் ஸ்வீப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெக்டாங்கில் வந்து அந்த ரெக்டாங்கில் அப்படியே போச்சுன்னா அது ஸ்வீப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரி போய்ட்டு பிளேன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு அந்த ஒரு பேத் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணனா எனக்கு வந்து ஒரு பிளேன் ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த பிளேனில் தான் வந்து நான் எந்த ப்ரொஃபைலை வரைய போகிறோம் அப்படிங்கிறது வந்து நான் வரையணும். ஸோ அதை வரைஞ்சால் மட்டும்தான் வந்து எனக்கு அந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்ற ஒரு ரிவால்வ் வந்து அந்த ஒரு ஸ்வீப் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ ஜஸ்ட் வந்து எனக்கு ஒரு பிளேன் கிரியேட் ஆயிடுச்சு இங்கே. ஸோ இங்கே வந்து நான் டிக் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு ஸோ ஜஸ்ட் வந்து இந்த பிளேன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய ஸ்கெட்ச் அங்கே வரைய போகிறேன். ஸோ என்னோடய ஸ்கெட்சில் வந்து ஜஸ்ட் நார்மல் டூ கொடுத்துக்கிறேன். நார்மல் டூ கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஏற்ற விண்டோக்கு மாதிரி வந்துடும். ஸோ இன்னும் ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு சென்டரில் ஒரு ரவுண்டு ஒன்று வரைகிறோம். ஸோ இதோட டயாமீட்டர் நம்ம கொடுத்துடலாம். டயாமீட்டர் வந்து ஒரு 30 அப்படின்னு கொடுத்துக்கலாம். 30 இல்லை 40 கொடுத்துக்கலாம். கொடுத்து நான் ஒரு எக்ஸிட் கொடுத்துட்றேன். ஸோ நமக்கு வந்து இப்போ ரெண்டுமே இருக்குது. ஒரு க்ளோஸ்டு ஸ்கெட்ச், அதாவது ஒரு ப்ரொஃபைலும் இருக்குது, ஒரு பேத்தும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து நம்மளால் வந்து இந்த ஸ்வீப்பை கொண்டு வர முடியும். ஸ்வீப் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு ப்ரொஃபைல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம செலக்ட் பண்ணி வச்சனால ப்ரொஃபைல் வந்துருச்சு. இங்கே வந்து நம்ம பேத் கொடுத்துட்டு இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து இங்கே அதுக்கான ஒரு ஸ்கெட்சை கொடுத்துடலாம். கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து ஸ்வீப் அழகாக வந்துருச்சு. ஸோ இதான் வந்து நம்ம ஸ்வீப் சொல்லுவோம்.
ஸோ இதிலே வந்து ஒரு ஐடென்டிக்கலாக ஒரு இது ஆப்ஜெக்ட் மட்டும் தான் நம்மளால் வந்து ஸ்வீப் பண்ண முடியும். ஸோ இங்கே ரெக்டாங்கில் வரைஞ்சுன்னா ஃபுல்லாகவே ரெக்டாங்கிளாக தான் இருக்கும். ஸோ இங்கே சர்க்கிள் வந்துன்னா ஃபுல்லாகவே சர்க்கிளாக தான் இருக்கும். ஒரு எக்ஸாகன் வரைஞ்சுன்னா இங்கே ஃபுல்லாகவே எக்ஸாகனாக இருக்கும். ஸோ இதை அப்டேட் பண்ணி தான் வந்து லாஃப்டட் பேஸும் பவுண்ட்ரி பேஸுமே வந்து வந்திருக்கு. ஸோ அது என்னங்கிறதுமே தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஒரு அப்ளிகேஷனுமே வந்து இந்த வீடியோட கடைசியாக தெளிவாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து லாஃப்டட் பேஸாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா 2 இல்லைனா வந்து அதுக்கு மேற்பட்ட ப்ரொஃபைல்ஸ் வேணும். ஸோ ப்ரொஃபைல்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு கைடிங் கேவ் மேபி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதுக்கான ஒரு கைடிங் கேவ் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக நம்ம ட்ராயிங்கில் வந்துடும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் கைடிங் கேவ் வேணும்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து நான் ஒரு பிளேன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டாப் பிளேன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து இங்கே ஒரு ஸ்கெட்ச் வரைகிறேன். ஒரு ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்கெட்ச் ஒன்று வரைகிறேன். ஸோ எக்ஸிட் கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து அந்த பிளேன்லேயே வந்து அந்த பிளேனை கிளிக் பண்ணிட்டு இங்கே ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரி அப்படின்னு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அது போய்ட்டு இன்னொரு பிளேன் நான் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 50 mm ஆஃப்செட்டில் இருக்குது. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த பிளேனை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்கெட்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன். நார்மல் டூ கொடுத்துக்கிறேன். ஸ்பேஸ் பார் அழுத்திட்டு இந்த நார்மல் டூ ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். நார்மல் டூ வந்துடும். ஸோ இங்கே வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று வரைகிறேன். ஓகேவா? ஜஸ்ட் வந்து எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே எனக்கு வந்து 2 ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 ப்ரொஃபைல் மட்டுமே போதும் நமக்கு வந்து லாஃப்டட் பேஸ்க்கு. இருந்தாலும் கைடு கர்வ்ஸ் வந்து ஒரு சில டைம் யூஸ் பண்ணுவாங்க. நான் இங்கே வந்து தெளிவாக சொல்கிறேன், எனக்கு வந்து தெளிவாக பாருங்கள் நீங்கள். ஸோ ஜஸ்ட் வந்து லாஃப்டட் பேஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கேருந்து நான் கேட்குது என்னென்ன ப்ரொஃபைல்ஸ் வந்து ஆட் பண்ண அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த ஒரு ப்ரொஃபைல் இருக்குது, இன்னொரு ப்ரொஃபைல் இந்த இருக்குது. ஸோ இப்போயே வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ காமனாக இருக்க ஒரு கைட் கர்வ் வந்து ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதை நவுத்துனீங்கன்னா கூட இந்த ப்ரொஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும். இல்லைனாலும் நீங்கள் ஒரு கைட் கர்வ் வந்து இங்கே தனியாக இந்த பிளேனுக்கான ஒரு பெர்பெண்டிகுலர் பிளேன் ஒன்று இருக்கும். ரைட் பிளேனோ இல்லை டாப் பிளேனோ, அந்த பிளேனை சூஸ் பண்ணிட்டு ஸோ அதில் வந்து இன்னொரு ஸ்கெட்சை போட்டுவிட்டு நீங்கள் இப்படி கூட வந்து உங்களால் வந்து ஒரு கைட் கர்வ் வரைஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் மேக் பண்ணிக்க முடியும். ஸோ நான் அதையுமே வந்து தெளிவாக காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து எக்ஸிட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு பெர்பெண்டிகுலரான ஒரு பிளேன் சூஸ் பண்ணிங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் பிளேன் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். ஸ்பேஸ் பார் அழுத்தி நார்மல் டூ. ஸோ இங்கே வந்து நான் ஒரு ஸ்ப்ளைன் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். ஸோ இங்கே வரைஞ்சிட்டு ஸ்ப்ளைன் கிளிக் பண்ணிட்டு கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுத்துருங்க. ஸோ ஜஸ்ட் வந்து இந்த சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இந்த ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி பியர்ஸ் அப்படி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இதை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு பியர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஒரு கைட் கர்வ் மட்டும் தான் வரைஞ்சிக்கோம். ஸோ இதுவுமே எக்கச்சக்கமான கைட் கர்வ்ஸ் வந்து சுற்றி வரைஞ்சிட்டு அதுக்கேற்ற ப்ரொஃபைலை கூட நம்ம டிஃபால்ட்டாக வந்து இந்த சாஃப்ட்வேரில் கொண்டு முடியும். ஸோ ஜஸ்ட் எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்றேன். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் ஜஸ்ட் வந்து நம்ம லாஃப்டட் பேஸ்க்குள்ளே போய்க்கலாம். ஸோ உள்ளே போய்ட்டு என்னென்ன ப்ரொஃபைல்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட் சால்வ் பண்ணிங்க. ஸோ இந்த ப்ரொஃபைல், இந்த ஒரு ப்ரொஃபைல் என்னென்ன வந்துருச்சு. ஸோ கைட் கர்வ் உள்ளே போய்ட்டு ஸோ அதுக்கான கைட் கர்வ் ஒன்று கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்து அழகாக வந்திருக்கும். ஸோ இதே மாதிரி தான் வரும். ஸோ எக்கச்சக்கமான கைட் கர்வ்ஸ் வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் வந்து ஒரு டிஃபால்ட்டான ஒரு பாடி வந்து உங்களால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மூலிமா வந்து இதுக்கான ஒரு அப்ளிகேஷன், இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷனுமே வந்து நான் பின்னாடி லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சருக்கு நம்ம போயிடலாம். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஃபீச்சர் தான் வந்து பவுண்டரி பேஸ். இதுவுமே வந்து லாஃப்டட் கர்வ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இங்கேயுமே வந்து பேசிக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 or more ப்ரொஃபைல்ஸ் ப்ளஸ் வந்து கைட் கர்வ். ஸோ இங்கேயுமே வந்து அதேமாதிரி நான் ஒரு டாப் லைன் சூஸ் பண்ணிட்டு ஒரு ட்ராயிங் வரைகிறேன். ஸோ டாப் லைன் ஸ்கெட்ச். ஸோ ஜஸ்ட் நான் இங்கேயுமே வந்து ஒரு ரெக்டாங்கிள் மட்டுமே வந்து ஒரு ஸ்கெட்சாக வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு ஜஸ்ட் எக்ஸிட் ஸ்கெட்ச் டாப் லைன் சூஸ் பண்ணிட்டு ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரி போய்ட்டு ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆஃப்செட் பிளேன். ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 50 mm வச்சுக்கலாம். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிளேனை செலக்ட் பண்ணிட்டு அதில் ஒரு ஸ்கெட்ச் பண்ணுங்கள். ஸ்பேஸ் பார் அழுத்திட்டு ஜஸ்ட் வந்து நார்மல் டூ. ஸோ இங்கே வந்து நான் ஒரு சர்க்கிள் ஒன்று வரைகிறேன். சென்டர் கிளிக் பண்ணிட்டு ஒரு சர்க்கிள். ஜஸ்ட் எக்ஸிட். ஸோ இதுக்கு கைட் கர்வ் வந்து இதோட பெர்பெண்டிகுலராக நம்ம வரையணும். ஸோ அதுக்கான பெர்பெண்டிகுலரான ஒரு பிளேனை செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் பிளேன். ஸோ அதுக்கான ஒரு ஸ்கெட்ச் கொடுங்க. ஸ்பேஸ் பார் அழுத்திட்டு நார்மல் டூ கொடுத்துங்க. இல்லை ஜஸ்ட் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஒரு கைட் கர்வ் ஒன்று வரைய போகிறேன். ஸோ இது கொடுத்துட்டு ஒரு கைட் கர்வ் கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்து எஸ்கேப் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த
பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிங்க, பியர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்க, கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இந்த எட்ஜையும் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து நம்ம பியர்ஸ் அப்படி ஆப்ஷனை கிளிக் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் இது வந்து அண்டர்டிஃபைனில் தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு வியூக்காக கொடுக்குறேன். நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் டைமென்ஷன் கொடுத்தாலும் ஓகே தான். ஜஸ்ட் எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு 2 ப்ரொஃபைல் இருக்குது, ஒரு கைட் கர்வ் இருக்குது. என்னால் வந்து ஈஸியாக பவுண்டரி பேஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஜஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் ப்ரொஃபைல், செகண்ட் ப்ரொஃபைல் எனக்கு ஆல்மோஸ்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ நான் அந்த கர்வுமே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அந்த கர்வை செலக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ எனக்கு இது மாதிரி ஒரு ஃபேஸ் ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இதுக்குமே இது ஆல்மோஸ்ட் வந்து லாஃப்டட் கர்வ் மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இங்கே நன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதுக்கு போயிட்டு நான் ஜஸ்ட் நார்மல் டு ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு என்னோடய வேல்யூ மாற்றினேன்னா அதுக்கேற்ற ப்ரொஜெக்ஷன் வந்து என்னால் வந்து இங்கே கொண்டு முடியும். ஸோ இந்த கைட் கர்வ் கொடுத்தனால ஸோ அதை பேஸ் பண்ணி என்னோடய ப்ரொஜெக்ஷன் வந்து இங்கே கொண்டு முடியும். இங்கே இந்த டைமென்ஷனை மாற்றினா ஸோ 3 கொடுக்குறேன், அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இந்த பவுண்டரி பேஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது இல்லைனா இது லாஃப்டடும் பவுண்டரி பேஸும் சேமாக தான் இருக்கும். இந்த இமேஜஸில் பார்க்குற மாதிரி அந்த மோல்டு டிசைன் இதெல்லாம் டை டிசைன் கூட வந்து மேக்ஸிமம் எல்லா பார்ட்ஸுமே வந்து எக்ஸ்ட்ரூட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஒரு சில பார்ட்ஸ் வந்து ரிவால்வ் பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ அதேமாதிரி இந்த வால் ஃபீல்டு போயிட்டாவே வால்வில் மேக்ஸிமம் வந்து ஒரு 90 கேசஸில் வந்து நம்ம ரிவால்வ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயுமே ஒரு சில இடத்துல வந்து ஹோல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் வந்து நம்ம ரிவால்வ்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது காமனாக சொல்லலாம். இது மாதிரி பைப் பெண்ட்ஸை வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்வீப் பேஸ் அப்படிங்கிற கமெண்ட்ஸ் வச்சு நம்மளால் வந்து வரைஞ்சிட முடியும். ஸோ அதேமாதிரி டெஸ்ட் ஃப்ளான்ஜஸ் சொல்லுவாங்க. ஸோ வால் டிவிஷனில் போய்ட்டு டெஸ்ட் ஃப்ளான்ஜ் நிறைய இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்க கண்டிஷன் வந்து லாஃப்டட் பேஸும் மற்றும் வந்து நம்ம பவுண்டரி பேஸ் வச்சு வந்து அது மாதிரி காம்பனன்ட்ஸ் வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வரைய முடியும். ஐ திங்க் திஸ் இஸ் எனஃப் ஃபார் பிரைமரி ஃபீச்சர். ஸோ செகண்டரி ஃபீச்சரில் நெக்ஸ்ட் டுட்டோரியல் கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும், என்னோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ், டாடா பை பை, நெக்ஸ்ட் சந்திக்கலாம்.